السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله شرفا وصحابه الخلفاء أما بعد. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். அதாவது இவ்வளவு நாள் ஜும்மா பயன் கேட்குறீங்க, மற்ற பயன் கேட்குறீங்க. அல்லாஹ் நமக்கு என்ன மெத்தட்ல சொல்றான் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அல்லாஹ் சொல்ற மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது அதிகமான கல்யாண வீட்டுல பேசின பயான் தான். ஆனா இருந்தாலும் கூட அல்லாஹுடைய அந்த பாங்கு, அந்த சொல்லக்கூடிய மெத்தட், எல்லாம் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? கடுமையா இருக்கும் அந்த சண்டை. இன்னைக்கு பார்க்க போறீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். வைது அசர்ர நபியு இலா பாலி அஸ்வாஜிஹி, தன்னுடைய மனைவியரிடத்திலே நபி அவர்கள் ஒரு ரகசியத்தை பேசினார். ஹதீசன், ஒரு ரகசியம். ஹதீஸ்னா ஒரு ரகசியத்தை பேசினார். ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அதை அவர் அறிவித்த போது வலஹரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு அறிவித்து விட்டான். இதான் தஃப்சீர். ஆனா ஒன்றும் புரியல. இப்படி சும்மா படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது. இப்போ நான் சொல்றதை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு செய்தி நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஹப்ஸா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு மக, நபியுடைய கொண்டாட்டி. இந்த யார்ட்டையும் சொல்லாத என்று சொன்ன செய்தியை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னொரு தோழியான ஆயிஷாட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஆயிஷா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன். இந்த ரெண்டு பேருக்கு நபியுடைய மற்ற மனைவிகளை விட இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி. ஏன்னா நம்ம அத்தா ரெண்டு பேருமே நபியோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதனால அவங்க இவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க, இவங்க அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க. அவர் ரெண்டு பேரும் நல்ல தோழியர்களா இருந்தாங்க. இது நபியுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபி அவர்கள் ஒரு மனைவியிடத்துல ஒரு செய்தியை சொல்லி சொல்லாது என்று சொல்லும் பொழுது ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அந்த செய்தியை அவர் அறிவித்து விட்டார். இன்னொருத்தர் மனைவிட்ட போய் ஆயிஷா மாட்ட போய் சொல்லிட்டாங்க. அல்ஹரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீ யார்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னையோ அந்த செய்தியை போய் சொல்லிட்டாங்க. உன் ஒய்ஃபு இன்னார்ட்ட சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் டீட்டெயிலா அறிவிச்சுட்டான். அரஃப பாலோ ஆரலா பாலி, நபி அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை ஏன் இப்படியெல்லாம் ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கேட்குறாங்க. ஹப்ஸாட்ட வந்து வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஃபலம்மா நப்பஹா பிஹி காலத்து மன் அன்பக ஹாதா, இது உங்களுக்கு யார் சொன்னது? நாங்க ரெண்டு பேரும் குசுகுசுல பேசணும், ரகசியமாவில பேசணும். இது உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? யார் உங்களுக்கு போட்டு கொடுத்தது? அந்த மாதிரி கேட்குறாங்க. காலத்து மண் அன்பகாதா, இது உங்களுக்கு யார் போட்டு கொடுத்தது? கால நபி சொன்னாங்க, நப்பானியல் அலிமுல் ஹபீர், அனைத்தையும் அறிந்து நுண்ணறிவு மிக்க அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டார். நீங்க என்னென்ன பேசுனீங்க, எந்த இடத்துல உட்காந்து பேசுனீங்கிற எல்லா விஷயத்தையும் ரப்பு அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான். இது ஒரு ஆயத்து. அந்த இடத்துல ஒரு ரவுண்டு முடியுது. அல்லாஹ் அறிவித்து, இது நபிக்கும் பொண்டாட்டிக்கு நடந்த செய்தி. இதோட இது முடியல. அல்லாஹ் அடுத்து சொல்றான் அடுத்த ஆயத்துல, இன் ததூபா இலல்லாஹி, நீங்கள் இருவரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஃபகது சகத்த குலூபுகுமா, உங்கள் இருவருடைய குமாண்டா ரெண்டு பேரு, உங்கள் இருவருடைய உள்ளங்களும் சீல் படித்து விட்டது, கெட்டு விட்டது. உங்கள் இருவருடைய உள்ளங்களும் கெட்டு விட்டது. வெயின் தலாஹர அலைஹி, அவர்கள் மீது நீங்கள் நியாயமா நடக்கவில்லை என்று சொன்னால் ஃபின் அல்லாஹுவ மௌலாஹு, அவருடைய மௌலாகிய அல்லாஹ் இருக்கிறான். முகமதுடைய மௌலாவாகிய அல்லாஹ் இருக்குகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம், பொண்டாட்டிட்ட போய் இதை சொல்லாதமா உங்க அத்தா மாட்ட சொல்லிட. நம்ம எத்தனையோ விஷயம் சொல்றீங்க, ஏதாவது வீட்டுல நடக்கிற விஷயத்த உங்க அத்தா மாட்ட சொல்லிக்கிறத, இதை அப்படியே விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம் தானே. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மனைவி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு அல்லாஹ் எப்படி பேசுறான், உங்களுடைய இருவருடைய இதயங்களை சீல்படுத்தி விட்டன, நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓ மௌலாஹோ, நிச்சயமா அல்லாஹ்வாகிறவன் அவருடைய எஜமானாக இருக்கிறான். வ ஜிப்ரீலு வ சாலிஹுல் முஃமினீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மோமீனான கோடி லட்சக்கணக்கான மோமீனான சாலிஹானவர்களும், வல் மலாயிகத்து பஅத ஸாலிக ஸஹீர், மலக்குமார்கள் அனைவரும் அந்த முகம்மதுக்கு பின்னால் அடிவகுத்து நிற்கிறாங்க. முகம்மதை சாதாரண ஆளை நினைச்சிடாத.
முகம்மத சாதாரண ஆளா நினைச்சிடாத. அவருக்கு பின்னால யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான், ஜிப்ரீல் இருக்கிறார், லட்சக்கணக்கான மலக்குகள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மலக்குகள் அணிவகுத்து நிக்கிறாங்க. அதனால முகம்மத சாதாரண எடை போட்டுற வேணாம். அதோட உடல அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அசா ரப்புஹு இன் தல்லக குன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன. அசா ரப்புஹு, அந்த முகம்மதுடைய ரப்பால் முடியும், இன் தல்லக குன்ன, உங்கள் அனைவரையும் தலாக்கு விட்டு விட்டு, அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன, உங்களை விட சிறந்த வேறொரு மனைவியரை அவருக்கு நிக்காஹ் செய்து வைக்க அல்லாஹ்வால் முடியும். சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய மிரட்டல் பாருங்க. இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சீங்கன்னா உங்க எல்லாத்தையும் அப்படியே தலா கூட சொல்லிட்டு வேற பெண்கள் நான் முஸ்லிம் களிமான நபிக்கு நிக்காஹ் செய்து வச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிமாத்தின் முஸ்லிமான பெண்கள், மோமினாத்தின் மோமினாத்த பெண்கள், காணித்தாத்தின் பத்திரி பெண்கள், தாய்பாத்தின் தௌபா செய்யக்கூடிய பெண்கள், ஆபிதாத்தின் இறை வணக்கம் உள்ள பெண்கள், சாயிஹாத்தி பத்தினியானவர்கள், சையிபாத்தின் கன்னித்தன்மை இழந்தவர்கள், வபுகாரா கன்னியர்கள், இத்தனை நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி உங்க அனைவரையும் 11 பேரை அப்படி ஓரம் கட்டிட்டு நான் வேறொரு 11 பேரை நபிக்கு நிக்காஹ் செய்து வைத்த என்னால் முடியும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. அந்த மெத்தடை பார்த்தீங்களா? அவரை சாதாரண நினைச்சிடாதீங்க. மௌலாவாகி அல்லாஹ் எஜமான் நான் இருக்கிறேன், அவருக்கு பின்னால் ஜிப்ரீல் இருக்கிறாங்க, அவருக்கு பின்னால் மலக்குகள் இருக்காங்க, மூமின்கள் இருக்கிறாங்க. ஒரு முகம்மது தானே, ஒரு முகம்மது கட்டுப்பாட்டை போனா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னு பொண்டாட்டிகளுக்கு மட்டும் சொல்ல, நமக்கு தான் இது, நமக்கு தான் இது ஒரு சுண்ணத்து தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. முகம்மதை சாதாரண எடுத்துக்கிறாதீங்க. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கச்சை கட்டிட்டு சண்டைக்கு வரத பார்த்துருக்கோம். இப்படி பார்த்துருக்கோமா? ஒரு ஹபீபுக்கு அல்லாஹ் இறங்கி வந்து பேசக்கூடிய பேச்சை நம்ம குரான் இன்னைக்கு போது அது சாதிக்கு இந்த வசனம், இந்த ஆயத்தை எடுத்தோன்னு சாதிக்கு 11வது ரக்காத்துல இதைத்தான் நம்ம இன்னைக்கு கேட்டுட்டோம். என்ன ஓதுனார் அர்த்தம் தெரியாதனால நம்ம அப்படியே அதை கடந்து போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் வந்து எவ்வளவு கச்சை கட்டி பேசுறான் பாருங்க நபிக்கு சப்போர்ட்டா. ஒரு சின்ன விஷயம் சொல்லாதையும் இப்ப நம்மளும் தான் இருக்கிறோம், ஜோப்ல காசை வச்சுட்டு அஸ்தியில் அப்படியே போய் படுத்துருவோம், ஜோப்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, காசை எடுக்காத அப்படின்னா அப்பதான் அதுல 500 1000 ரூபாய் குறையும். வீட்டுல டெய்லி நடக்கிற விஷயம், ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உயிரினு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பெண்களை இப்படித்தான் பண்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவான் 21ல, வலா தகுலுன்ன, குலைந்து பேசாதீர்கள், நெளிந்து பேசாதீங்க. முகமது இருக்காரா? இருக்கார். இல்லையா? இல்ல, பள்ளிக்கு போங்க அப்படின்னு பேசுங்க. எவருடைய இதயத்தில் நோய் இருக்குகிறது என்பது உங்களுக்கு தெரியாது, அதனால குலைந்து பேசாதீங்க, ஸ்ட்ரைட்டா பேசுங்க. மற்ற பொம்பளைங்க மாதிரி நீங்க பொம்பளைங்க இல்லை. சரி, இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல கவனிப்பான். சரி, இதே சூறாவுடைய கடைசியில அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். லரபல்லா மஸலல் லல்லதீன கஃபரு இம்ராஅத்து நூஹி வ இம்ராஅத்து லூத். லூத்துடைய மனைவியையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட காஃபிர்களுக்கு உதாரணமாக்கி வச்சான். 2 பேரும் சிறந்த நபிமாரு, 2 பேரும் மிகப்பெரிய நபி, முர்சலான நபிமார்ல உள்ளவங்க. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம்ல வருவாங்க. அப்படிப்பட்ட நபிமாருடைய பொண்டாட்டி முஸ்லீம் ஆகல, நபிக்கு வழிபடல, ஈமான் கொள்ளல. ஆனா நபி குடும்பம் நடத்தினாங்க, வாழ்ந்தாங்க, அவங்களோட சாப்பிட்டாங்க, உங்க குடும்பம் நடத்தினாங்க, சண்டையெல்லாம் போடல. 2 நபிமாருடைய மனைவியும் கெட்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஆக்குகிறான். கானத்தா தஹத அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹீன், நம்முடைய நல்லடியார்கள் கீழாக அவர் வாழ்ந்தார்கள். ஆனால் ஃபகானத்தஹுமா, நபிமார்களுக்கு அவர்கள் துரோகம் செய்தாங்க, மோசடி செஞ்சாங்க. ஃபலம் யுக்னி அன்ஹுமா மினல்லாஹி ஷைஅன், அப்படி அவங்க நபிக்கு மோசம் செய்தனால அவங்க அல்லாஹ்வுக்கு எதையும் செஞ்சிட முடியாது. நரகத்தில் நுழைவர்களோடு சேர்ந்து நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று அவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம். ஆனா புருஷன் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாரு, பொண்டாட்டி நரகத்துல அஸ்திவாரத்தில் இருப்பாங்க. இதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். எத்தனையும் ஆம்பளை நல்ல சாலையான அமைச்சவங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், தொழுவாரியா? எங்க பொண்டாட்டி நல்லா குரான் ஓதுவாஜியா, என் பொண்டாட்டி நல்லா தொழுவாஜியா. இதான் அவருடைய பதிலா இருந்துச்சு. அதனால ஒருத்தங்க நான் சொர்க்கவாதி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதியே, அதனால பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடுவோம் நல்லா சொல்லல. என்ன சொல்றான் தெரியுமா? அந்த ஆயத்தை முடிக்கும் போது, உதுகுலா நாரம் ஆதாகிலே, நரகத்தில் நுழைவர்களோடு சேர்ந்து நீங்கள் நரகத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப ஷஃபாத்து கூட கிடைக்காது. இதையெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். அடுத்த ஆயத்துல சொல்லுவான், வலரபல்லா மஸலல் லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிர்அவுன், நல்லவர்களுக்கு மூமினானவர்களுக்கு உதாரணம் ஃபிர்அவுனுடைய மனைவி. இது காலத்து ரப்பி இப்னி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித்தா, வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிலிருந்து என்னை காப்பாத்து, வ அமலிஹி அவனுடைய செயல்களில் இருந்தும்,
நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் இடத்துல பாதுகாப்பாயாக என்னை என்று துவா செஞ்ச ஃபிரௌனுடைய மனைவி. அந்த அம்மா பேர் ஆசியா. அந்த அம்மா பேர் என்ன? ஆசியா. ஃபிரௌனுடைய பொண்டாட்டியா வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்கள அந்த அம்மாவை அந்த ஃபிரௌன் தொட முடியலை. தொடறதுக்குன்னு பெட்ரூம்குள்ள போவான், ஒரு வகையான வலி மாதிரி வரும், ஒரு கை வராது, தொடவே இல்லை. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு கடைசி வரைக்கும் அந்த அம்மா மௌத்தாவது வரைக்கும் தொடலை. அது பெரிய ஆச்சரியம். ஷார்ட்டா சொல்லவா? டைம் எடுத்துக்கிறவா? ஷார்ட்டா சொல்லவா? இந்த அம்மா ஆசியா அம்மா யாருண்டா? ரசூலுடைய மனைவியா இருந்தாங்க. இவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியில வரும்போது எடுத்து வளர்த்த இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு எப்படி ஈமான் போச்சு அப்படின்னு கேட்டா, மார்ஜிதான் ஒரு அம்மா, ஒரு வேலைக்கார பொண்ணு, ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவுற வேலை, அலங்கரிக்கக்கூடிய வேலை. இந்த அம்மாவுடைய சீப்பு கீழே விழுந்துருச்சு. ஒரு தடவை மகளுக்கு தலை வாரிட்டு இருக்கும்போது சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த சீப்பு எடுக்கும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு எடுத்தாங்க. அந்த சீப்பு எடுக்கும்போது பிஸ்மில்லா. மக கேட்டுட்டா. ஃபிரௌனுடைய மக எப்படி இருக்கும்? கேட்டு அத்தாட்ட போய் போட்டு கொடுத்துட்டான். அத்தாட்ட போய் போட்டு கொடுத்துருச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி எடுக்குது. நான் கேட்டேன், என்ன இந்த வார்த்தையை சொல்றேன்னு நான் கேட்டேன். இல்ல, என்னுடைய அத்தா கடவுள் இல்லையா, நீ வேற யாரையும் சொல்றீங்க சொல்லி, உங்க அத்தாவெல்லாம் கடவுள் இல்லை, உங்க அத்தாவும் படைக்கப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லுது. போய் சொல்லிட்டான். கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாட்ட கேட்டாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எடுத்தியாச்சு இப்ப? ஆமா. அப்ப நான் கடவுள் இல்லையா? இல்ல. உன்னுடைய கடவுள் யாரோ? அல்லாஹ். ஃபிரௌன்ட்ட நேருக்கு நேரா, வேலைக்காரி ஃபிரௌன்ட்ட நேருக்கு நேரா பேசுறாங்க. அப்படின்னா, நீ என்ன வணங்கலைன்னா உடனே நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன செஞ்சிருக்கான், 3 வயசு புள்ள, அந்த அம்மாவுக்கு அடுத்தடுத்து ஆம்பளை பிள்ளைங்க தூக்கி ஈயத்தை கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டான். எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, எண்ணெயெல்லாம் இல்லை, நான் தப்சீல எடுத்து பார்த்துட்டேன். ஈயத்தை கொதிக்க வச்சு உள்ள தூக்கி போட்டான். 2 புள்ளையும் போட்டாச்சு. 3வது 6 மாச கை குழந்தை அந்த அம்மாவுடைய கையில இருக்குது. அந்த குழந்தையும் பறிக்க போறான். பறிச்சு அந்த நெருப்புல எண்ணெயில போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அம்மா முன்னால பிள்ளையை போட வேணா, 2 பேரும் சேர்த்து ஒன்னா போடுன்னு சொல்லி போட்டுட்டான். இந்த நிகழ்ச்சியை ஆசியா அம்மையா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுடைய ரூஹு போறது அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்ப அந்த அம்மா அப்பதான் ஈமான் கொள்றாங்க. ஃபிரௌனுடைய மனைவி அப்பதான் ஈமான் கொள்ளி அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்ட பின்னால கடைசியில ஆசியா அம்மையாவும் முஸ்லீம் தான் அப்படின்னு தெரிஞ்ச பின்னால பொண்டாட்டியாச்சே, அப்ப அவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் தனி முடிவு எடுத்தவன், என்னதான் இருந்தாலும் மனைவியாச்சே, நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு போது, சித்திரவதை பண்ண வேணாம், கல்லை தூக்கி மேல போட்டு கொன்றுவோம் தலையில அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த ஆசியா அம்மா இந்த செய்தியை தெரிஞ்சோன்னு ஒரு துவா செய்யறாங்க. ஒரே துவா டக்குன்னு அந்த செகண்ட்ல சொல்றாங்க, யா அல்லாஹ், அந்த கல்லியை மேல உழுவும் போது எனக்கு ரூஹ் இருக்கக்கூடாது, என்னுடைய ஜனாசாவில தான் அந்த கல் வந்து உழுகணும், என்னுடைய ரூஹ்ல வந்து உழுவக்கூடாது, உடம்புலும் உயிரும் இருக்கக்கூடிய உடம்புல வந்து எனக்கு உழுவக்கூடாது, ரூஹ் அதுக்குள்ள எடுத்துரு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவன் கல்லை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அல்லாஹ் ரூஹ் வாங்கினா ஜனாசா மேலதான் கல்லை போட்டாங்க. அந்த அம்மாவோட எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க. இந்த துவாவை மட்டும் ஏன் சொல்றான்? நஜ்ஜினி அல்லாஹ் ரப்பி, எனக்கு ஒரு வீட்டை கட்டு அப்படின்னு ஏன் கேட்கிறான் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஏன்டா ஃபிரௌனுடைய மனைவி, முழு எகிப்து அந்த அம்மாவுக்கு தான் சொந்தம். முழு எகிப்துடைய பில்டிங் அந்த அம்மாவுக்கு தானே சொந்தம். ராஜாவுடைய மனைவியில அரசியல விளங்குதா இல்லையா? அந்த அரசிக்கு தானே சொந்தம். எனக்கு இத்தனை வீடுகள் இருக்கு இந்த நாட்டுல, எனக்கு இதெல்லாம் வேணாம், ஒரே ஒரு வீடு சொர்க்கத்துல எனக்கு கட்டு அப்படின்னு அந்த அம்மா துவா செஞ்சாங்க. இவங்க நாளைக்கு சொர்க்கத்துல உயர்வான அந்தஸ்தில் இருப்பாங்க. அல்லாஹ் நாடினால் நம்முடைய ரசூலுக்கு மனைவியா இருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், மரியம் இப்னத் இம்ரானுடைய மகள் மரியம் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்த ஒரு பெண்மணி. வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹி அவர்கள் வயிற்றை நாம் ஊதினோம். வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பியா, தன்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை அவர் மெய்ப்படுத்தினார்கள். வகுத்துபிஹி, தன்னுடைய வேதத்தையும் மெய்ப்படுத்தினார்கள். வகானத்து மினல் கானித்தீன், பத்தினிகளில் ஒருவராக அவர் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவன் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவாக்கள், அவங்க அத்தா பேர் இம்ரான், இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த 2 பெண்களையும், ஆசியா அம்மையாரையும் மரியமையும் நல்லவங்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். கெட்டவங்களுக்கு உதாரணமாக லூத் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டியும் அல்லாஹ் சொல்றான். ஏண்டா ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி ஒருத்தவங்க இபாதத் அல்லாஹ் அப்படித்தான் அமைப்பான் பல்லுது. ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க, பொண்டாட்டி நல்லவங்களா இருந்தா புருஷன் மோசமா இருப்பான், புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி மோசமா இருப்பான். ஆனா இது 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க, துவா மூலமா ஒத்துக்கிட்டாங்கன்னு, துவாவில தான் அதை மாத்த முடியும். துவாவுல ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப குடும்பத்துல சண்டை சச்சரவு வருதுன்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம், 19 மாதத்துல ஷேயத்தின் அலமுக்கியா,
தலாக்கு வரைக்கும் போனவங்கள்லாம் இந்த ஆயத்தை கொண்டு அல்லாவுடைய என்னுடைய சொல்ல கேட்டு இந்த ஆயத்தை ஓதி இணக்கமாய் வாழ்த்துட்டு அதுக்கு மேலே 2 3 பிள்ளைங்களும் பெற்றிருக்காங்க. குர்ஆனுக்குள்ள இருக்கு சில ஆயத்துக்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு சொன்ன மெத்தடு. சும்மா எப்போ தஃப்சீர் தானே பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு மாற்றமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தஃப்சீர் மாதிரி பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தில் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.